மக்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. சாரி இன்னொன்னும் சொல்லி அமைச்சிருக்காங்க மக்களே, அதுதான் ரொம்ப பயமா. மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நாம இந்த பாடலை குவாலிட்டி ஒன்னாக செட் செய்ய ஓகே மக்களே, ஆக்சுவலி நீங்க என்ன பண்ண போறோம் எங்களுக்கு தெரியல. காலையில இருந்து பார்த்தா லக்கி ஒரு பஞ்சாயத்து ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் ஷேர் எல்லாம் பண்றேங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றேங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப வலிக்குதா? இதுக்குதான் பார்த்து விளையாடுன்னு நான் ஒண்ணு. ஓகேல சரி, எழுந்து நில்லு, கை கால்லாம் வந்துரு. என்னாச்சு அதிர்ஷ்டா? ஏன் காதுல எல்லாம் கை வைக்கிறேன்? என்னாச்சு? கொஞ்சம் ஃப்ரீயா விடு, நிக்க வைங்க. அதிர்ஷ்டா எழுந்துருங்க. கூடாது குஞ்சா, இங்க வந்து இங்க யாராவது குதிப்பாங்களா? நீ வந்ததே அப்பா பாக்கல அதிர்ஷ்டா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், இரு அப்பா பாக்கல, குதிக்காதன்னு சொன்னல அம்மா. சோரிடாமா, சோரிடா தங்கம். சோரி ஒண்ணு இல்ல. முடிஞ்சிச்சு அவங்க பஞ்சாயத்து. இப்ப யாரு கிளம்பலாமா? நான் எங்க பஞ்சாயத்து வச்சேன்? அவன் பொண்ணுதான் காலையில சிரிக்காத, அப்புறம் காண்டாயிடும். சிரிச்சா டென்ஷன் ஆயிடும். ஓகேவா பாப்பி? உங்களுக்கு இங்க வா, தலைய காட்டு, மண்டைய காட்டு. கிட்ட வந்தா தானே பார்க்க முடியும். இதுக்குதான் குதிக்காத, ஜம்ப் பண்ணாதன்னா எது கேக்குது? ஓகேவா? பெயின் இல்ல தானே? இப்போ கண்ணாடி ஒண்ணு போட்டு சருக்கு வந்து புடிச்சுக்கோன்னு நினைச்சு லக்கி என்ன பண்ணுச்சு, பேக் சைடு ஜம்ப் பண்ணிச்சு. ஃப்ரண்ட் சைடுனா நமக்கு தெரியும், பேக் சைடுனா நமக்கு எப்படி தெரியும்? சருக்கு நான் இல்ல அப்பா பார்க்கலன்னு சொல்றதுக்குள்ள சருக்கு இப்படி லக்கி போய் அப்படி சேர்த்து போடா. நான் சிரிக்கிற மாதிரி நீங்க சொல்ற. ஆனா ரொம்ப அழுது. சரி டென்ஷன் ஆகாதீங்க. கம்முனு நீ வெறுப்பேற்றாத. வந்து 12 மணி ஆகிறது. 12 மணிக்கு நாங்க எங்க போறோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அர்ஜென்ட்டா ஒரு சம்பவம் பண்ணிச்சு லக்கி. நாங்க டைம் ஆயிடுச்சு, அதான் போற வழியில உங்களுக்கு சொல்றோம். நம்ம வந்தா மட்டும் பைக்ல கூட்டு போவோம், இந்த அம்மா வந்தா மட்டும் கார்ல கூட்டு போவோம். நமக்கு கலரு குறைஞ்சா பிரச்சனை. இப்ப இது ஒரு மழையா எச்சதானே துப்பிட்டு இருக்கு வானம். குழந்தைக்காக தான் காரை வாங்குது. இப்ப குழந்தை போறதுக்கே அந்த கார் இல்ல. சரி நான் நடந்து வரேன். அதிர்ஷ்டா கீழே விழுந்த போல ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து பயணத்தை தொடங்கி ஆக்சுவலி நெருங்கவே போறோம். டெஸ்டினேஷன் வந்து நம்ம நெருங்கவே போறோம். ஆக்சுவலா நாங்க முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் லக்கிக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரோம், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம். ஆமா, எதுக்கு போறோம்ன்றது வந்து நாங்க சொல்லவே இல்லைல்ல. 3 வீக்ஸ் முன்னாடி லக்கிக்கு வந்து ஒரு மாதிரி ஹீட் ஆயிடுச்சு மக்களே. ஹீட் ஆகி அவங்களுக்கு அலர்ஜி மாதிரி கையில எல்லாம் வந்துருந்தது, ஹீட் பால்ஸ். அது நாங்க சரி பண்ணிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணுல வந்து வீங்கிடுச்சு. அந்த கண்ணு இமை இருக்குல்ல, அந்த மூடுற இடத்துல வந்து ஒரு சின்ன பால் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அது ஃபர்ஸ்ட் வந்து வீங்கிச்சு. ஆனா அதுக்கு எப்பவுமே லக்கிக்கு வரும், ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி வரும். சரியா ஆயிடும். ஆமா, அது 2 to 3 டேஸ்ல சரியாயிடும். நான் நாம கட்டி எல்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு நான் சரி பண்ணிட்டேன் மக்களே. கரெக்டா 2 டேஸ் அந்த ஃபுல் வீக்கா இருந்தது. 3rd டே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி பால் மாதிரி, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இறங்கணும்னு, குட்டி பால் மாதிரி வந்துருச்சு. ஆனா நெட்ல செக் பண்ணும்போது அது ஹீட்ல அப்படிதான் இருக்கும். அது பேர் ஸ்டை, அதுவே வந்து போயிடும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஆமா தங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். நாங்களும் சரி ஓகே போயிடும்னு 3 வீக்ஸா வெயிட் பண்ணோம் மக்களே. நெட்ல வந்து ஒண்ணுமே மாற்றமே ஏற்படல. ஆமா, வார்மா ஏதாச்சும் வச்சா சரியாகும், வார்ம் கிளாத் எல்லாம் வைங்க சரியாகும்லாம் போட்டுருந்தது. நான் 2 வாட்டி ட்ரை பண்ண, ஆனா வேலைக்கு ஆகல. இதுக்கு மேலே ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். அதனால உள்ள போயிட்டு என்ன நிலவரம், என்ன சொல்றாங்க கேட்டுட்டு அப்டேட் பண்றோம். இங்க பாரு மொட்டைக்குட்டி, உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வரோம், போய் ஏதாவது அமக்கல பண்ணிட்டு பறந்துட்டு இருந்தியோ கிளம்பி நான் கேன்டீனுக்கு போயிடுவேன். கொட்டு வாங்குறேன் இப்போ. என்ன பண்ண அதிர்ஷ்டமா? போட்டோ ஷூட்டுக்கு வந்த மாதிரி பண்ணின்னு இருக்கீங்க. இது லக்கி, அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா.
ஏன் ஃபீல் பண்ற? இன்னும் உங்க அம்மா எங்கேயும் போலாம்மா, வெளியே தான் வெயிட் பண்றா உனக்காக தான். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒருத்தவங்க தான் கூட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா சொல்லு. இங்க பாரு, அதான் அப்பா வந்திருக்கல உன் கூட, அப்பா இருக்கல, அப்பா பாத்துக்க போறோம் உன்ன. அம்மா வந்து வெளியே வெயிட் பண்றா. சரியா? நம்ம டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் போய் அம்மா பாத்துடலாம். ஓகே ஓகே ஹாப்பி. நம்பர் 2 தான் நமக்கு கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டோன்னே போய் உள்ள பாக்கலாம் என்ன ஏது. ஆமா நம்பர் 2 தான். சரி ஆமா அந்த 2 தான், அதே 2 தான். சப்பாத்தி எனக்கு புரியலடி, இங்க வந்து எதுக்குடி டயட் இருக்கணும்? அப்பதான் முடிஞ்சு வெளியே போகும்போது நல்லா சாப்பிடுவேன். முடிஞ்சு வெளியே போறப்ப வீட்டுக்கு தான் கூட்டு போவேன், டீ கூட வாங்கி தர மாட்டோம் உனக்கு. உங்களை பெட் கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னேன். உட்காந்து இப்பதான் வரைபடம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க உங்க டாட்டர். உங்க டாட்டரோட ஆக்டிவிட்டியே தெரியல. உங்க டாட்டர் எப்போ வந்து ஸ்கூல் லீவ் வந்து ஆரம்பிச்சதோ ஒருவேளை வீட்டுல சேர்த்த பாரு எங்கேயாவது கார்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த புக் வாங்கிட்டு. ஐயோ நான் வாங்கி கொடுக்கலாம், என்ன மட்டும் தான். நான் அப்ப ஒரே நிமிஷம் அதிர்ஷ்டா, இவ்வளவு பேஜஸ் புக்லாம் நம்ம அங்க இங்க வா ஒரு நிமிஷம் வா, நடுவுல பண்ணி வச்சிருக்கு பாரு. எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுது. ஒரு நிமிஷம் இராதிஷ்டா, அப்பாட்ட காமிக்கிறேன். நடுவுல பண்ணி அவளை இப்ப இந்த புக்கை வேஸ்ட் பண்றோம். அதுக்குதான் நிறைய பேஜஸ் இருக்க மாதிரி வாங்கி கொடுக்க கூடாது, புரியுதா? இந்த மாதிரி நடுவுல பண்ணிட்டு இந்த புக் தான் மக்கள் எங்களுக்கு 2 டேஸா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. லக்கி கிட்ட இதை சருக்கு வாங்கி கொடுத்ததுல இருந்து எங்க பக்கமே வர்றது இல்ல. ஃபுல்லா இதுலதான் வாங்கிட்டு இருக்க. லக்கி இங்க பாரு, இத பாரு, இப்படி பாதிலாம் பண்ண கூடாது. ஒன்னு எடுத்தனா அதை ஃபுல்லா பண்ணணும். இது லக்கி மேல தப்பு இல்ல, இந்த கலர் லக்கி கிட்ட இல்ல, அதனால அது தொடல. அது தெரிஞ்சுக்கடி ஃபர்ஸ்ட். சரி இத பாரு, நீ ஃபர்ஸ்ட் அதை எடுத்து வச்சிட்டு வீட்டை க்ளீன் பண்ணு. அங்க பாரு எவ்வளவு டவல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க, வீட்டை க்ளீன் பண்ணுங்க. சொல்றேன் நீ இதெல்லாம் பண்ணலாமே, ஏன் என் பொண்ணுகிட்டே வேலை வாங்குற? வேலை வாங்குறது மட்டும் தான் என் வேலை. வேலை பண்றதுல என் வேலை. ப்ராஜெக்ட் 1 தான் ஃபினிஷ், ப்ராஜெக்ட் 2 வெளியே இருக்கு. வாங்க வாங்க. இல்ல லக்கி இப்படி குதிச்சுதான் காலையில கீழே அப்படியே வா வெளியே. இன்னொரு ப்ராஜெக்ட். ஐயோ வாங்க அப்படியே வாங்க. அடுத்த பதவி இருக்க வாங்க. இந்த வீடியோ உங்களால மட்டும் தான் இப்ப குப்பையா இருக்குது தெரியுமா? க்ளீன் பண்ணுங்க. டாடாய். இப்போ ஃபர்ஸ்ட் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, நீங்க தானே எடுத்து தரீங்க. உதவின்னு ஒண்ணு வந்தேன், அதுக்கு என்னையே வேலை வாங்குறது பத்தியா மொட்டை. இங்க பாரு, ஒரு வேலை செய்யாம சுத்தி நிக்கிற சும்மாவே அதுக்கே ஓங்கி கொட்டினா மூளெல்லாம் கலங்கிடும். என் வாழ்க்கை வரலாற்றுல நான் வேலை செஞ்சதான் சரித்திரத்துல பாரு, சரித்திரமா தரித்திரமா நாங்க பாத்துக்க. ஒழுங்கா வேலை செய். வேலை வாங்குறது மட்டும் தான் என் வேலை. வேலை செய்யறது என் வேலையே இல்ல. ஒரு வேலை செய்ய மாட்டேன். முட்டி கிட்டிலாம் வலிக்குது, நின்னு வேலை செய்யுது எரும மாடு. எப்பவுமே லக்கிக்கு எல்லா டைமே நான் எடுத்தே கொடுக்க மாட்டேன் மகளே. லக்கிக்கு எப்பவுமே 2 டாய்ஸ். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி தான் வீடு ஃபுல்லா பரப்பி வச்சிரும். இந்த சருக்கு விளையாடட்டோம்னு எடுத்து கொடுக்குதுல, அப்ப சரி பண்ணுங்க உட்காந்து. அப்போ அட்லீஸ்ட் நீ தான் வந்து அதை பாத்துக்கணும்ல. நீ எதுவுமே பாத்துக்க மாட்டே. நான் எடுத்து தரலப்பா, யார் எடுத்து தராங்க? நீ எதுவுமே பார்க்க மாட்டேன்னா இது எடுத்து தர மாட்டேன்னு மட்டும் சொல்றேன். அடுத்து அந்த ரூம் எப்படி சருக்குக்கு ஒரு சர்ப்ரைஸ் வாங்கியிருந்த மக்களே, கொடுக்கவே மறந்துட்டேன். இப்ப எடுத்துட்டு போய் நம்ம கொடுக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு. சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு அப்பாவே. இனிமேல் உங்க வாட்டர் பாட்டில், உங்க குழந்தையோட சிப்பெல்லாம் இதுல வச்சுக்கோங்க. என் ஹேண்ட் பேக்ல வைக்காதீங்க. இது 1 வீக் முன்னாடியே நான் வாங்கிட்டேன் மக்களே. இது வந்துச்சு பாரு. எப்போ வாங்கினேன் இது? நான் 1 வீக் முன்னாடியே வாங்கினேன், மறந்துட்டேன். பெட் கடையில வச்சிருந்தேன். இப்பதான் மக்களே, இவன் வேலைக்கு போகும்போது நான் எடுத்து வச்சேன் மக்களே, சர்ப்ரைஸா கொடுக்கணும். அப்புறம் இந்த குட்டி சருக்கு வச்சு எங்க ஞாபகம் நல்லா தான் இருக்கு. நான் வச்சுக்கிறேன், ஆனா இதெல்லாம் வாங்கி உள்ள வச்சு பண்ணி உன்னை நான் எடுத்து திரும்ப வச்சிருக்கேன். இதை நீ வச்சுக்கிட்டு அதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வரணும் தான் உன்னை நான் வச்சிருக்கேன். வீடு எப்பயும் இப்படிதான் இருக்கணும், புரியுதா? நீ எப்ப வேணா விளையாடு உன் டாய் பாக்ஸ வச்சு, ஆனா முடிச்சிட்டு நைட்டு தூங்கும் போது கிளீன் பண்ணி வச்சிடணும். அதிர்ஷ்டம். ஹே நான் மக்களே நான் ஒழுங்கா, நான் இருக்கும்போது ஒழுங்கா லக்கி என் பேச்சை கேட்டுட்டு இருந்துச்சு. எப்போ ஆச்சு உன்கிட்ட வந்துச்சோ
போதும் தான் லக்கி கேட்க மாட்டேன். என்கிட்ட இருக்கும்போது 2 டாய் கொடுப்பேன், விளையாடிட்டு எடுத்து வச்சிரும். இந்த சருக்கு தான் மொத்தத்தையும் போட்டு விட்டுரும், அப்படியே போய் தூங்கிடுவீங்க நைட்டு. அடுத்த நாள் நான் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, நான் ஒண்ணு எடுத்து போட்டு விளையாடலாம் சொல்ல, அது எடுத்து போடுறப்ப நான் கம்முன்னு இருக்கேன், ஏன்னா என்ன நோண்டாம இருக்குன்னு. ஓகே மக்களே, இறுதியாக நாம் உறங்கும் நேரம் வந்து விட்டது. டைம் பாத்தீங்களா 12 o'clock ஆகுது. நீ உன்னாலதான் போன் பேசிட்டு இருந்த, காதை திருப்பிடுவேன். போன்லாம் பேசுற மக்களே, ஜஸ்ட் உலகம் நடத்த எப்படி இருக்கு. உடனே நாங்க தான் காரணமா பாரு ஆள. சித்தி கிட்ட மக்களே, நான் சித்தி கிட்ட பேசுற மக்களே, இது கண்ணுக்கு என்ன ஆச்சுன்றத கேட்டுட்டு இருந்தான். 2 மணி நேரமா கண்ணு ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க, இல்ல ஐஸ் க்ளோஸ் பண்ணுங்க. இதோ பாருங்க மக்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல கரெக்டா நான் கை வச்சிருக்கேன் பாத்தீங்களா? வலிக்குதா பாப்பி உனக்கு டச் பண்ணா? இப்படி டச் பண்ணா வலிக்குதா? இல்ல தானே? ஓகே, இப்ப மெடிசன் போட்டா சரியாயிடும். ஓகேவா? தெரியுதா பாப்பி? ஓகே தானே? ஓகே மக்களே, ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய திரைப்படமே எடுக்கலாம் மக்களே. மார்னிங்ல இருந்து ரொம்ப அலைச்சல். லக்கி எழுந்து கூடாது. இங்க பாரு, வாய் பேசி இத பாரு, இப்படி எழுந்தெல்லாம் வரவும் கூடாது, இப்படி உட்கார்ந்து மருந்து போட்டாங்கன்னா படுக்கணும் தானே உங்ககிட்ட சொன்னேன். ஆக்சுவலி நாங்க வீடியோவை முடிச்சிட்டு கூட லக்கிக்கு மெடிசன் போட்டிருக்கலாம், ஆனா மெடிசன் போட்டா கம்முன்னு படுத்துரும், அதனால நம்ம வீடியோ சீக்கிரம் முடிச்சிடலான்ற கான்செப்ட்ல தான் நாங்க போட்டோம். ஆனா மருந்து போட்டோம் நம்மால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியல. நானும் ஏதாவது பண்ணுவேன்னு வந்து நிக்குது. படுத்துக்கோ மயில் குஞ்சு. அப்போ கூட பாரு, நீ எங்க இருக்கன்னு கூட தெரியாம கரெக்டா வந்து உட்கார்ந்து பாரு, கேமராக்கு நேரா கண்ணை மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். பரவாயில்லையா? இப்படி பாக்குது, ஓட்ட கண்ணுல பாத்துட்டு. ஓகே மக்களே, நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு சொல்றோம், மார்னிங்ல இருந்து அதுக்கான கரெக்டான டைம் வந்து அமையல. வீடியோ எடுப்போம். உன்னை நான் கூப்பிடவே இல்லை. இன்னைக்கு யாராவது இப்ப கூப்பிட்டீங்களா? இந்த வந்து எவ்வளவு நேரம் எடுப்பா அது அக்கிக்கு கரெக்டா ஒரு 3 weeks இருக்கும் மக்களே. அப்போ இந்த ஐ வந்து ஸ்வெல் ஆயிடுச்சு. ஹீட்ல வந்து ஸ்வெல், இது ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஸ்வெல்லான அப்புறம் என்னாச்சு, நெக்ஸ்ட் டேவே ஒரு குட்டி கட்டி, இப்போ உங்களுக்கு காமிச்சேன் பாத்தீங்களா, பால் மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமா, அது ஃபார்ம் ஆனது 3 weeks அது போவே இல்ல. சோ அதனால தான் இன்னைக்கு அந்த 3 weeksமே அதுவே குறையும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வரும் மக்களே. லக்கிக்கே அந்த மாதிரி குட்டி பால் வந்திருக்கு, ஆனா அது போயிடும், 2 to 3 daysல போயிடும். நான் ஸ்டார்டிங்ல என்ன பண்ண, நாம கட்டி வச்சிருந்தேன், அது ஹீட் பால்னு நினைச்சு. அதுக்கப்புறம் சரி போயிடும் விட்டுட்டு, ஏன்னா நாம கட்டி வச்சா சளி பிடிக்கும், அதனால நான் போயிடும் விட்டுட்டு அது 3 weeks போவே இல்லை. இன்னைக்கு சரிக்கு என்ன பண்ணுச்சு, வாய்ப்பே இல்லை, காலைல எழுந்து பார்த்துட்டு போயே ஆகணும், ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு கூட்டு போயிடுச்சு. எங்க போனோம், அரவிந்த் ஐயோ ஹாஸ்பிட்டல் மக்களே, பூந்தமல்லியில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். அவங்க கொஞ்சம் நல்லா பாப்பாங்க அப்படி நம்பி இன்னைக்கு போய் நாங்க மாடிடுவோம். நாங்க தெரியாம சாட்டர்டே போயிட்டோம். இனிமேல் வீக்கெண்ட்ல எப்பவே நாங்க வீக்கெண்ட்ஸ் எந்த பிளானுமே வச்சுக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு சருக்கு தான் ரொம்ப இருக்கு, நீ வான்னு கொஞ்சம் பயமுத்தி கூட்டு போயிடுச்சு. ஆக்சுவலா 3 weeks அது வந்து குறையும் நினைச்சு அது குறையவே இல்லை, அது பயத்தை தான் கொண்டு வந்துச்சு. சரி இன்னைக்கு விடவே கூடாது, போயிட்டோம். நாங்க போறதே கரெக்டா 12 o'clock. நாங்க போன எங்களுக்கு முன்னாடி ஒரு 30 members லைன்லயே நின்று இருந்தாங்க அட்மிஷன் போடுறதுக்கு. அட்மிஷன் மீன்ஸ் ஸ்லிப் வாங்குறதுக்கு. இங்க வந்து ஃபீஸ்மே ரொம்ப கம்மி, 100 rupees. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, விஷன் செக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சோ லக்கிக்கு வந்து விஷன் இஷ்யூ இல்ல, விஷன் மீன்ஸ் கண் ஒழுங்கா தெரியுதான்றது. ஆனா அது லக்கிக்கு இஷ்யூ இல்லைனாலுமே அவங்க வந்து நாங்க ப்ரொசீஜர் அத பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அத ஃபர்ஸ்ட் செக் பண்ணாங்க. ஆமா, அந்த விஷன் பாக்குறதுக்கு மட்டுமே எனக்கு 2 hours ஆச்சு. தண்ணி வேணும் அப்போ வெளியே 12:40 சம்திங் போனும், 2:40 ஆச்சு விஷன் செக் பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்புறம் டாக்டர் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்களா. சோ டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இன்ஃபெக்ஷனால் வர்றது, இந்த கண்ணு ஸ்வெல்லிங் இதெல்லாம் வந்து ஹீட்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஹீட்னு ஒண்ணு இல்ல, ஹீட்டாலலாம் இப்படி ஆகாதுன்னு சொல்றாங்க. இன்ஃபெக்ஷன் அப்படின்றது எங்களுக்கு வந்து இவன் அல்லு அத கேட்டான், அது எப்படி இவ்ளோ நாள் நம்ம வந்து கண்ணு இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். கண்ணு என்ன தெரியுமா, ரெஸ்ட்ரூம் போகாடி கண்ணு ஓபன் பண்ணி சொன்னா. எப்ப பார்த்தாலும் என் பொண்ணு ஏதாவது நாங்க வீட்டுக்கு வந்து மெடிசன் போட்டோம், அப்ப கண்ணை ஓபன் பண்ணு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வெல் வந்திருக்கும் பாத்தீங்களா, அதுவே வந்து இன்ஃபெக்ஷனால ஆனதுதான். அதுக்கப்புறம் அந்த ஸ்வெல்லிங் வந்து இந்த மாதிரி கட்டியா மாறிடுச்சு, இதுவுமே இன்ஃபெக்ஷனால தான் இருக்கு, அது அப்படியே செட்டில் ஆயிடுச்சு. சோ நீங்க ஸ்டார்டிங்லயே வந்திருந்தா கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸ்டார்டிங்லயே நீங்க வந்திருந்தீங்கன்னா அப்பயே இது சரி பண்ணிக்கலாம். பட் இதுவுமே ஸ்டார்டிங் தான், இதுவும் இட்ஸ் நாட் டூ லேட். பயப்பட வேணாம். ஆமா,
ஆனா நீங்க நாம கட்டில இனிமேல் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க மக்களே. அது எங்களுக்கு புரியல. எனக்குலாம் அப்படிதான் போடுவாங்க. ஹீட்னா அப்படிதான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க ஏன் போடுறீங்க அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் சாரி இனிமேல் போட மாட்டோம் அப்படின்னு அப்புறமா ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. ஆமா ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆயில்மெண்ட்டை டெய்லி மார்னிங் நைட்டு கண்ணுக்கு போடணும். அப்புறம் வாமா சூடா கம்ப்ரஸ் பண்ணுங்க. துணியை சூடு பண்ணி கண்ணுல வைங்க. அது வந்து கரையிற மாதிரி வைங்க. இந்த மெடிசன் வந்து நாங்க வீட்டுக்கு வந்தோம்னா ஒரு வாட்டி போட்டோம். அதோட வந்து இப்ப போட்டிருக்கோம். இந்த மாதிரி 15 days போட சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ ஹாஸ்பிட்டல் நாங்க முடிக்கிறதுக்கே எங்களுக்கு 3:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்க ஒரு 4:30 தான் வீட்டுக்கு வந்து படுத்தவங்க. 7:30 தான் தெரியும். அப்புறம் 7 o'clock தான் ஏஞ்சி பார்த்தோம் வெளி உலகத்தையே. ஆனா இன்னொன்னும் சொல்லி அமைச்சிருக்காங்க மக்களே. அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா 15 daysல சரி ஆகலைன்னா அது வந்து நம்ம ஆபரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி கீரி அதை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. லைட்டா வலிக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்க அது வந்து ஒரு 10% தான். நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். பட் ஆனா ஒரு ஆயில்மெண்ட்லயே அது சரி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆளுனாதான் அது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கும்ல. ஆமா. 15 days கழிச்சு சரி ஆயிட்டாலும் வாங்க. ஏன்னா உள் கட்டி இருக்கும். சோ அதை நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்காவது உங்க பேபிஸ்க்கு இந்த மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. லக்கி அவ்வளவு தூரம் போக கூடாது. அதுதான் ஒரே ஒரு தாட்டா இருக்கு. அப்படி உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு இந்த இது போறதுக்கு என்ன பண்ணீங்கன்றது அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, நாங்க 15 days கழிச்சு உங்களுக்கு வாட் எவர் அப்டேட் பண்றோம். வீடியோ இதோட நாங்க முடிஞ்சுக்கிறோம். அது மாதிரி தூக்கம் வருது. வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் ஷேர் அப்பேப்பட்ட கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேலை மீட் பண்ணுங்க. பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ பிரியா. பாய் गाइस. குட் நைட்.